அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்அலு அஹ்லத் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யகுன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்தானது. அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தினர்கள், சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழ் தாவா டெலிவிஷன் நேயர்களுக்கும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான இணைப்புகளின் மூலமாக இதனை பார்த்து கேட்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை, இன்னும் சொல்லப்போனால் மனிதனுக்கு தலை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு கடமை தொழுகை. தொழுகையில் பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் இருக்கின்றன. தொழுகையே பல்வேறு விதமான தொழுகை இருக்கிறது. ஒன்று ஃபர்லான தொழுகை, மற்றொன்று சுன்னத்தானது. இறைவனுடைய பார்வையில் அது உபரி நஃபில் என்ற கணக்கில் கொண்டு வரப்படும். வாஜிபான தொழுகை ஒன்று இருக்கிறது. அதே போன்று நீங்கள் ஃபர்லான தொழுகை தொழுதாலும் அல்லது வாஜிபான தொழுகையை தொழுதாலும் நிறைவேற்றினாலும், அல்லது உபரி தொழுகை என்று சொல்லக்கூடிய நஃபில், அல்லது நபி அவர்கள் அதை வளமையாக செய்திருக்கிறார்கள், நியமமாக செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னத்தை முஅக்கதா அல்லது சுன்னத்தை கைர முஅக்கதாவாக இருந்தாலும் சரியே, எல்லா தொழுகையிலும் ஃபர்ல் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு தக்பீர் தஹ்ரீமா கூறுதல், அதே போன்று நிலை நிற்குதல், கியாம் என்று சொல்வார்கள். அதே போன்று கிராத் ஓதுதல், அடுத்தது ருக்கு செய்தல், சஜிதா செய்தல், கடைசி இருப்பு என்று சொல்வார்கள், காதே அஹீரா என்று சொல்லப்படும். முந்தின இருப்பு வாஜிபாக இருக்கும், அதற்கு அடுத்து உள்ள இருப்பு காதே அஹீரா என்று சொல்லப்படும். இதுவெல்லாம் தொழுகையின் ஃபர்லுகள், தொழுகையின் அர்கான் என்று சொல்வார்கள். இந்த தொழுகையின் அர்கான் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எந்த தொழுகை தொழுதாலும் சரி, அது ஃபர்லான தொழுகையாக இருக்கலாம், வாஜிபான தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்து நஃபிலாக இருக்கலாம், எல்லா தொழுகையிலும் இதில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் விட்டுவிட்டால், வேணுனே விட்டாலும் சரி, மறதியாக விட்டாலும் சரி, அதாவது தெரிஞ்சே வேணுனே ஒருத்தன் விட்டுட்டான், அல்லது ஒரு பெண் விட்டுட்டாள், அல்லது மறதியாக விட்டு விட்டார்கள் என்று சொன்னாலும் சரி, தொழுகை பாத்திலாகிவிடும், முறிந்துவிடும். தொழுகை கூடாது, ஃபர்ஸ்ட்லேருந்து தான் தொழுகணும். உதாரணமாக முதல் ரக்காத்தில் ருக்கு செய்யாமல் சஜிதாவுக்கு போயிட்டார், தொழுகக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஃபர்லு மட்டும்தான் தொழுகையா? நாம் இப்போ தொழுகிறவங்க எல்லாருக்கும் தெரியும், இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் தெரியும், நாம் ஃபர்லு மட்டும்தான் செய்கிறோமா? தக்பீர் கட்டின பிறகு வெறும் என்னது, தக்பீர் கட்டும் போது கையை உயர்த்துறோம், கையை அந்த நிற்கும் போது என்னென்னு சொன்னால், அந்த ஸ்டாண்டிங், அந்த கியாமில் என்னென்னு சொன்னால் இப்படி தான் நிற்கணும், இந்த இடத்துல தான் பார்க்கணும், இந்த அளவுக்கு தான் கையை உயர்த்தணும், அது உயர்த்தும் போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும், கட்டும் போது இப்படி 2 கையை கொண்டு வரணும், இப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதில் சில விஷயங்கள் வாஜிபாக இருக்கிறது, சில விஷயங்கள் சுன்னத்தாக இருக்கிறது, சில விஷயங்கள் முஸ்தஹப்பாக இருக்கிறது, சில விஷயங்கள் மக்ரூஹாக இருக்கிறது, சில விஷயங்கள் ஹராமாக இருக்கிறது. ஹராமை செய்துவிட்டால் தொழுகை முறிஞ்சு போயிடும். எப்படி ஃபர்லுகளில் ஏதேனும் ஒரு ஃபர்லை விட்டுட்டாங்க, அர்கான் என்று சொல்லக்கூடிய ருக்குன்களில் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டால் எப்படி தொழுகை முறிந்து விடுமோ, அதே போன்று தொழுகையில் ஹராமான விஷயத்தை செய்துவிட்டால், தொழுகையில் ஹராம் என்று சொன்னால் தக்பீரே தஹ்ரீமா என்றாலே நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்வதுண்டு, மாணவிகளுக்கு சொல்வதுண்டு, பாடம் நடத்தும் பொழுது நிஸ்வானில். தஹ்ரீமா என்று சொன்னால் அது ஹராமாக்கக்கூடிய இஹ்ராம் ஆடை, இன்னொன்று மஹரமான பெண்கள், மஹரமான ஆண்கள், அதே போன்று என்னென்னு சொன்னால் இஹ்ராம் ஆடை, அதே போன்று ஹராம், தஹ்ரீமா, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று. இஹ்ராம் ஆடை அணிந்தாச்சு அப்படின்னு சொன்னால் வேட்டையாடக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடை உடுத்தக்கூடாது, ஹராம் ஆயிடுச்சு, இதெல்லாம் தடுக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. மஹரம், அதாவது குறிப்பிட்ட இவர்களை தவிர வேறு யாரையும் அது பார்க்கக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது, மஹரமானவர்கள் தந்தையை திருமணம் முடிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் அதற்கான விஷயங்கள் எல்லாம் ஹராமிலிருந்து போகக்கூடியது, ஹராம் என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது.
நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் இங்கே தொழுகையில் வாஜிப். அதே போன்றுதான் தஹரிமா என்று சொன்னால் தக்பீரே தஹரிமா, ஹராமாக்கக்கூடிய பேசலாம். இப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், யாராவது சலாம் சொன்னால் பதில் சொல்லலாம், இல்லை யாராவது வந்தால் சலாம் சொல்லலாம், தும்மினால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், யாராவது தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்கன்னா நான் இரஹமுக்குல்லான்னு சொல்லலாம், யாராவது என் பக்கத்தில் உட்காந்து துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் ஆமீன் சொல்லலாம். அதுவே நான் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்து விட்டால் இவை அனைத்தும் ஹராமாகி விடுகிறது. பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, சலாத்திற்கு பதில் சொல்லக்கூடாது, தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. இவையெல்லாம் தொழுகையை பாத்திலாக்கிவிடும், முறித்துவிடும். இது ஹராம் தொழுகை. இதுதான் தக்பீர தஹரிமா. நாம் இந்த வாரத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் சஜிதா சஹு. இன்று நிறைய பேருக்கு சரியாக தெரிவதே இல்லை. உதாரணத்திற்கு பெரும்பாலும் இது ரமலானில் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ரமலானுடைய காலமாக இருந்தாலும் மற்ற காலத்திற்கும் பொருந்தும். பெரும்பாலும் ரமலானுடைய காலத்தில் மட்டும் வித்ரு வாஜிப் ஜமாத்தாக தொழுகை நடத்தப்படும். ஜமாத்தாக தொழுகை நடத்தப்படும். அப்படி தொழுகை நடத்தும் பொழுது அவர்கள் பல பேர் வருட முசல்லியாக இருப்பார்கள். வருஷத்தில் ஒரு தடவை வந்து தொழுகிறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அல்லது ரெகுலராக தொழுகக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடை வச்சுருக்கிறாங்க. நான் இப்படி தான் நடக்கணும், அப்படி அது மாறி நடந்தால் தொழுகக்கூடாது அப்படின்ற மாதிரி விளங்கி வச்சுருக்கிறாங்க. அது கிடையாது மார்க்கம். நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம விளங்கி வச்சிருக்கிறது தவறு. மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நம்ம விளங்கணும் அப்படின்றது தான். இப்போ என்ன தக்பீர், உதாரணமாக இமாம்கள் கொஞ்சம் 20 ரக்காத் தலாவி தொழு வச்சுட்டு அவரே இமாமாவும் இருப்பார், அவரே ஹாஃபிஸாகவும் இருப்பார், வித்ரு வாஜிபும் தொழு வைப்பார் அதுக்கடுத்து கண்டினியூவாக. அல்லது இமாமாக கூட இருக்கலாம், தராவி தொழு வைக்காமல் அவர் வெறும் இமாமாத்தை மட்டும் செய்ய வித்ரு வாஜிப் தொழு வைப்பார். என்னைக்காவது ஒரு நாள் மறந்துட்டு 3ஆவது ரக்காத்தில் விட்டு கட்டாமல் அவர் என்ன பண்ணிடுவார், துணை சூறா ஓதிய பிறகு ருக்கு போயிடுவார். ருக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் போயிடணும், அவ்வளோதான். பின்னாடி இருக்கக்கூடிய முக்ததிகள், பின்பற்றி தொல்லக்கூடிய முக்ததிகள் உடனே ருக்கு போயிடணும். உடனே இவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இது வித்ருவாஜிபில் விட்டு கட்டலையே, தொழுவு கூடுமா கூடாதா அப்படின்னு இவங்க பாட்டு ஆளாளுக்கு சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ் சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் அதாவது என்ன சொன்னால் அவர் எந்திரிச்சு திருப்பி கட்டி விட்டு கட்டிட்டு அப்புறமா தொழுவைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது தவறு. ஏன் என்று சொன்னால் அந்த வித்ரு வாஜிபில் தக்பீரை விட்டு கட்டுவது என்பது வாஜிபு. இந்த தர்க்குல் வாஜிபை, அதாவது வாஜிபை விடுவதை அந்த இமாமைவர் மறந்து செய்திருக்கிறார். அப்படி மறந்து செய்யும் பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சஹுவுடைய சஜிதா. சஹுவுடைய சஜிதா என்று சொன்னால் மறதியின் காரணமாக ஏற்படக்கூடிய சஜிதா. ஹதீஸில் தெளிவாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களில் யாரேனும் தொழுகையில் போய் நின்றீங்க அப்படின்னு சொன்னால், தொழுகையில் போய் நிற்கும் போது ஷைத்தான் வருவான். அதனால தான் தொழுகையில் வரிசையில் போய் நிற்கும் போது என்ன பண்ணுவாங்க, இடைவெளி இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நெருக்கமான இழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போய் நீங்கள் நிற்கும் பொழுது என்னது எத்தனை ரக்காத் தொழுதோம், என்ன தொழுதுட்ருக்குறோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திடுவான். அப்படி ஒரு வேளை ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதற்கு பகரமாக சஜிதா செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஹதீஸ் ஒன்று தெளிவாக வரும். ஹதீஸ் ஷரீஃபில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, அந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம அதை விளங்கினாலும் சரி, அல்லது பொதுவாகவே அதுதான் ஹதீஸ் ஆதாரமே, அந்த ஹதீஸ் ஆதாரமே. அந்த ஹதீஸின் அடிப்படையில் சஜிதா சஹு என்பது என்னன்னு சொன்னால் மறதியின் காரணமாக வாஜிபுகளில் ஏதேனும் ஒன்றை விட்டால், ஒரு நிலைப்பாடு, வாஜிபுகளில் ஏதேனும் ஒன்றை விட்டுட்டா அப்படின்னு சொன்னால் அந்த வாஜிபெலாம் என்ன நம்ம சொல்ல போகிறோம் சில விஷயங்களை, அல்லது மறந்து என்ன பண்ணிட்டார் விட்டுட்டார், ரெண்டாவது முன்பின் செய்து விட்டால், முன்பின் செய்தறது அப்படின்றது, அப்படி செய்தாலும் அப்பயும் அது சஜிதா சஹு செய்யணும். அப்பயும் சஜிதா சஹு செய்யணும். ஏதாவது வாஜிபை விட்டுட்டார். உதாரணமாக என்னது, 4 ரக்காத்து உள்ள தொழுகையில் 2ஆவது ரக்காத்தில் அத்தையாத்தில் உட்காரல, 4ஆவது ரக்காத்தில் உள்ள காதே அஹீரா, நான் ஆரம்பத்திலே முன்னுரையிலே சொன்னேன், 4ஆவது ரக்காத்தில் அத்தையாத்தில் இருப்பில் உட்காரது தான் ஃபர்லு. 2ஆவது ரக்காத்தில் இருப்பில் உட்கார்றதும் 2ஆவது ரக்காத்தில் அத்தையாது ஓதுவதும் வாஜிபு. 2ஆவது ரக்காத்தில் அத்தையாத்தில் உட்காரவும் இல்லை, அத்தையாத்து ஓதவும் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்து எந்திரிச்சிட்டாரு. தொழுகு கூடாதா, கூடும், மறந்துட்டார். இப்போ என்ன பண்ணும், 4ஆவது ரக்காத்தில் அத்தையாத்தில் வந்து உட்கார்ந்த பிறகு அத்தையாத்து லில்லாஹி அப்படின்னு சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்று ஓதி முடித்த பிறகு அவர் ஒரு பக்கத்தில் மட்டும் சலாம் கொடுத்து விட்டு 2 சஜிதா செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு திருப்பி அதே மாதிரி எந்திரிச்சு உட்காந்து ஆரம்பத்துலேருந்து அத்தையாத்து தரூதே ஷரீஃபு துவாய் மாசூரா ஓதி சலாம் கொடுத்து விட்டால் அவருடைய தொழுகை நிறைவேறிவிடும். இதுதான் சஜிதா சஹுடைய முறை. சஜிதா சஹுடைய முறை. சஜிதா சஹு தொழுகையில் வாஜிபுகளில் ஏதேனும் ஒன்றை விட்டுட்டா, மறந்துட்டு அத்தையாத்தில் உட்காரல. நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் ரமலானில் அதிகமாக ஏற்படும். இப்போ பெருநாள் தொழுகைக்கு வரவங்களுக்கு கூட சிறிய என்னது, இமாம் கொஞ்சம் வேறு ஏதாவது டென்ஷனில் வந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் மறந்து இருக்கலாம், கூட்ட நெரிசலில் பல விஷயங்களை பேசிகிட்டே இருந்தாங்க, அப்படி இப்படி நெரிசல் அவங்கவுங்க டைம் ஆச்சு தொழுவைங்க அப்படின்றதில் ஏதாவது சிந்தனையில் மறந்துட்டு 3 அதாவது அதிகப்படியான தக்பீரை கட்டாமல் விட்டுட்டார். அது வாஜிபானது. விட்டால் கூட தொழுகை கூடி போயிடும். அப்போ போய் அவங்க என்ன தக்பீர் சொல்லலையே, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நம்ம கத்திட்டு இருக்க தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ருக்கு போயிட வேண்டாம், அப்படியே போய் தொழுகை கூடி போயிடும். அவ்வளோ. ஏன்னு சொன்னால் இங்கே அது ஃபரலை விடவில்லை, அவர் என்ன விடலை, ஃபரலை விடலை, வாஜிபை விட்டிருக்கிறார்.
அப்போ வாஜிபை விட்டுட்டா அல்லது வாஜிபை பிற்படுத்தி செய்கிறார். என்ன பிற்படுத்தி செய்கிறாரு? அல்ஹம்து சூறாவை முதல்ல ஓதணும், அதான் வாஜிபு. ரெண்டாவது தான் துணை சூறா ஓதணும். இவர் துணை சூறாவை முதல்ல ஓதிட்டாரு, ரெண்டாவதாக அல்ஹம்து சூறா ஓதுறாரு. கூடுமா? தொழுகை கூடி போயிடும். மறந்துட்டார், கவனம் இல்லாமல் சனா ஓதிய பிறகு இவர் பாட்டு டைரெக்டாக என்ன பண்ணிட்டாரு? குல் அவுது பிரப்பின் நாஸ் அப்படின்னு ஓதிட்டார். அல்லது வேறு ஏதாவது ஒரு சூறாவை ஓதிட்டார், துணை சூறா லம்மு சூறா என்று சொல்லக்கூடியது. அப்புறமா தான் ஞாபகம் வருது அவருக்கு என்னது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலையே. அப்போ உடனே என்னது, துணை சூறா ஓதிய பிறகு அல்ஹம்து சூறா ஓதுறார். இப்போ என்ன நடந்திருக்கு? ஃபர்லை என்ன முற்படுத்தியிருக்காரா அப்படின்றது இல்லை, வாஜிபை பிற்படுத்திட்டாரு. அதை முன்பின் செஞ்சிருக்கனால அப்பயும் என்ன பண்ணும், இவருக்கு தொழுவு கூடாமல் போகுமா? தொழுவு கூடி போயிடும். மூணாவது என்னதுன்னு சொன்னால், அதாவது என்னது, முன்னாடி பிற்படுத்துறது, வாஜிபை பிற்படுத்துறது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், ஒரு ஃபர்லை மறதியினால் பிற்படுத்துறது. ஒரு ஃபர்லை என்னது பிற்படுத்துறாரு. என்ன செய்கிறாரு? முதல் இருப்பில் அத்தியாத்துக்கு பிறகு என்ன பண்ணிட்டாரு? அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் ஓதுறார். ரெண்டாவது ரக்காத்தில் உட்கார்றது வாஜிபு, நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ரக்காத்தில் உட்கார்றது வாஜிபு. 4 ரக்காத் தொழுகை அல்லது 3 ரக்காத் தொழுகையாக இருந்தால் முதல் இருப்பில் உட்காருவது வாஜிபு. அந்த வாஜிபு உட்காரது மட்டும் இல்லை, அத்தியாத்து ஓதுவதும் வாஜிபு. அத்தியாத்து ஓதி முடித்த உடனே சடனா 3 ரக்காத்துக்கு அல்லது என்னது, அது 3 ரக்காத் தொழுகை இருந்தால் கடைசி ரக்காத்து, 4 ரக்காத் தொழுகை இருந்தால் 3 ரக்காத்து, எப்படியா இருந்தாலும் அடுத்து உடனே என்ன பண்ணும், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்று ஓதி முடிச்சோடனே எந்திரிச்சிடணும். அப்படி எந்திரிக்கிறதுக்கு தாமதப்படுத்தி என்ன பண்ணிட்டாரு? ஃபர்லை பிற்படுத்துறாரு. எதனால் பிற்படுத்துறாரு? கொஞ்சம் மறந்து போய் அவர் பாட்டுக்கு என்னது 3 ரக்காத்து, இதான் லாஸ்ட் ரக்காத்து நினைச்சிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஓதிட்டு இருக்கிறார். அப்புறமா ஞாபகம் வருது, அவர் உடனே எந்திரிக்கிறார். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? 3 ரக்காத்துக்கு உடனே எந்திரிப்பு. கியாம் என்பது ஃபர்லு, ஒவ்வொரு ரக்காத்துலையும் நிற்கணும். அப்போ 3 ரக்காத்துக்கு எந்திரிப்பதில் கொஞ்சம் தாமதப்படுத்தி இருக்கிறார், பிற்படுத்துறாரு. அப்படி இருந்தாலும் அப்போ இந்த ஒரு பிற்படுத்துதல் என்பதனுடைய பொருளை என்ன அப்படின்னு சொன்னால், சுபஹான ரப்பியல் ஆலாவோ அல்லது சுபஹான ரப்பியல் அலீம் அப்படின்றதையோ, அதாவது 3 தடவை ஓதக்கூடிய அளவில் இவர் தாமதப்படுத்தி இருக்கிறாரு, பிற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அது பிற்படுத்துதல் என்ற பொருளில் நம்ம எடுத்துக்கொண்டு அதுக்கு பகரமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சஜிதா சஹூ செய்யணும். ஏதாவது என்ன அதுக்கு பகரமாக என்ன செய்யணும்? சஜிதா சஹூ செய்யணும். அதே மாதிரி என்னன்னு சொன்னால், ஒரு ஃபர்ல மறந்து போய் 2 தடவை செய்கிறார். சஜிதா சஹூடைய நிலைப்பாடுகளை நான் சொல்கிறேன். ஒன்று, ஏதாவது ஒன்று மறந்துடுறது வாஜிபை, அல்லது வாஜிபை பிற்படுத்துறது, அல்லது என்னது ஃபர்லை என்னன்னு சொன்னால் பிற்படுத்துறது. அதுக்கடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மறதியினால் ஒரே ஃபர்லை 2 தடவை செய்கிறார், மறந்துட்டு போய். என்ன செய்கிறாரு? உதாரணமாக என்னது, அல்லாஹு அக்பர் ருக்குக்கு போகிறார், துணை சூறா ஓதி முடிச்ச பிறகு சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா எழுந்து நின்ற பிறகு கவனம் இல்லாதன் காரணமாக, மறதியின் காரணமாக மீண்டும் ருக்குக்கு போகிறார். சுபான ரப்பில் அலி 3 தடவை ஓதிட்டு மீண்டும் சபி அல்லா அலிமன் ஹமி தான் சொல்லிட்டு வர. இப்போ என்ன நடந்திருக்கு? ஒரு ஃபர்ல 2 தடவை செஞ்சுருக்கிறார். இதுவும் என்னது, ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே அதாவது ஃபர்லுக்கு பிறகு அடுத்த ஃபர்லுக்கு போகணும். அந்த ஃபர்லு போவதை தாமதப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். அல்லது ஒரு ஃபர்லை 2 முறை செஞ்சுருக்கிறார் அப்படின்றதையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பகரமாக என்ன செய்யணும்? கடைசி ரக்காத்தில் சரிதா சவு செய்யணும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சரிதா சவு செய்யக்கூடிய முறை எப்பன்றது. 4 ரக்காத்தாக இருந்தாலும் 3 ரக்காத்தாக இருந்தாலும் 2 ரக்காத்தாக இருந்தாலும் கடைசி இருப்பு எதுவோ அந்த கடைசி இருப்பில் அத்தையாத்து ஓதி முடிந்த பிறகு தரூதே ஷரீஃப் ஓதாமல் ஒரு பக்கத்தில் மட்டும் சலாம் கொடுத்து விட்டு 2 சஜிதா செய்த பிறகு மீண்டும் அப்படியே அத்தையாத்தில் அமர்ந்து ஆரம்பத்திலிருந்து அத்தையாத்து, அப்புறம் தரூதே ஷரீஃப், அப்புறம் துவா மாசூரா ஓதிட்டு 2 புறம் சலாம் கொடுத்து தொழுகை நிறைவேற்றி கொள்வது, பூர்த்தி செய்து கொள்வது. இதுதான் சஜிதா செய்யக்கூடிய முறை. நான் மீண்டும் 2வது முறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அப்போ முற்படுத்துறது, பிற்படுத்துறது, மறதியாக 2 தடவை செய்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்வி. இப்போ இது மட்டும்தானா? நான் ஷார்ட்டாக கொண்டு வரேன், உங்களுக்கு தெரியிருக்கா? இப்போ நீங்கள் எதெல்லாம் வாஜிப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய யாரெல்லாம் அருகாமையில் உங்களுடைய ஆலிம்கள் இருக்கிறார்களோ, நீங்கள் எந்த பள்ளிக்கு தொழுகைக்கு போகிறீங்களோ, அல்லது எந்த ஆலிம்கள் உங்களுடைய தொடர்பில் இருக்கிறார்களோ, அல்லது நீங்கள் எந்த மதரசாவில் ஓதுகிறீர்களோ அங்கே ஆசிரியர் பெருமக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேள்வி, இப்போ அடுத்து இதுலேருந்து வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மசாலா இதிலே அப்படியே ஒரு துணை கேள்விகள்லாம் வரும். நான் ஷார்ட்டாக கொண்டு வரேன், நேரம் குறைவாக இருக்குது அப்படின்றதுனால. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், யாராவது சுன்னத்தை விட்டுட்டாங்க. சுன்னத்து என்னங்க? ருக்கு செய்கிறது ஃபர்லு. ருக்குவில் போய் சுபான ரப்பியல் அலீம் என்று ஓதுவது சுன்னத்து. முஸ்தஹப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அல்லது சுன்னத்து அப்படின்னு கூட வைக்கலாம். என்ன பண்ணும்? ருக்குவில் போய் தஸ்பி ஓதுவது. இப்போ இதை ருக்குவில் போய் இருந்தார், ருக்கு செய்கிறது தான் ஃபர்லு. ருக்குவில் போய் 3 தஸ்பி ஓதக்கூடிய அளவுக்கு இருக்கிறது வாஜிபு. அவர் என்ன பண்ணார்? சுபான ரப்பியல் அலீம் ஓதுவது சுன்னத்து. அப்போ அந்த சுன்னத்தை ஓதாமல் விட்டு விட்டால் அதுக்கு பகரமாக சரிதா சஹூ செய்யணுமா? சரிதா சஹூ வாஜிபை மறந்து போய் விட்டால் மட்டும்தான்.
வாஜிபை வேணுனே ஒருத்தர் விட்டார், அடுத்து ஒரு கேள்வி வரும். வாஜிபை ஒருத்தர் வேணுனே விட்டார், தெரியும் அல்ஹம்து சூரா தானே, வாஜிபு தானே, இதை விடணுமா, இதை ஓதலைனா என்ன, விடணுமா இல்லை, இதை ஓதலைனா என்ன, விட்டா என்ன தப்பா அப்படின்னு சொல்லி வேணும்னு விட்டாருன்னா தொழுகை முறிஞ்சு போயிடும். ஃபரலுகளில் ஏதாவது ஒன்றை விட்டுட்டாரு, அது தெரிஞ்சே விட்டாரு, மறந்து போய் விட்டாரு, வேணுனே விட்டாரு, தொழுக கூடாது. வாஜிபுகளில் ஏதேனும் ஒன்றை மறந்து விட்டு விட்டால், முற்படுத்தி விட்டால், பிற்படுத்தி விட்டால், 2 முறை செய்து விட்டால் அப்போ என்ன ஆகும், தொழுகையில் ஃபரலை 2 முறை செய்து விட்டால் அப்போ அந்த 2 முறை செய்வது கூட வாஜிபை பிற்படுத்துகிறார் அல்லது ஃபரலை பிற்படுத்துகிறார் என்ற அர்த்தத்தில் கொண்டு வரலாம். அதையும் இன்னொரு மசாலாவை சேர்க்கலாம். இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, சுன்னத்தை விட்டுட்டாரு, முஸ்தஹப்பை விட்டுட்டாரு அப்படின்னா நன்மையில் குறைவு ஏற்படுமே தவிர தொழுகை நிறைவேறிவிடும். அதுக்கு பகரமாக சரிதா சஹு செய்ய தேவையில்லை. அடுத்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இது வெறும் ஃபர்லு தொழுகையில் மட்டும்தானா, இந்த சரிதா சஹு என்பது வெறும் ஃபர்லான தொழுகையில் மட்டும்தானா? இல்லை, ஃபர்லான தொழுகையிலையும் உண்டு, சுன்னத்தான தொழுகையிலும் உண்டு, வாஜிபான தொழுகை, எந்த தொழுகை தொழுதாலும் அந்த தொழுகையில் ஃபர்லு என்ற ஒரு நிலை இருக்குது. 6 விஷயம் 7 விஷயம், வாஜிப் என்று சில விஷயங்கள் இருக்கிறது, அதே போன்று சுன்னத் என்று சில விஷயங்கள் இருக்கிறது, மக்ரூஹ் என்று சில விஷயம். மக்ரூனா என்னங்க, கண்ணை மூடிட்டு தொழுவுறது, ஆடையில் விளையாடுறது, இப்படி கையை சுருட்டாரு, இது பண்ணுறாரு, கசிப்பு எடுத்து மூக்க சிந்தறாரு, இது பண்ணுறாரு, இப்போ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் மக்ரூஹுன்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி செய்தால் இதெல்லாம் என்னது, சரிதா சஹுவுக்கு கிடையாது. அதெல்லாம் நன்மையில் குறைவை ஏற்படுத்துமே தவிர சரிதா சஹு வாஜிபாகாது. மறந்து போய் விட்டு வாஜிபு மட்டும்தான் இங்கே கணக்கு. அதுவும் மறந்து போய் விட்டால் தான், வேணுனே விட்டார்னா தொழுகை முறிஞ்சு போயிடும். இது எல்லா தொழுகையிலும் உண்டா? எல்லா தொழுகைக்கும் உண்டு, பொருந்தும். அடுத்த கேள்வி அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு பெண் அல்லது ஒரு ஆணுக்கு தொழுகையில் இது மாதிரி ஒரு வஸ்வசா ஏற்படும். நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் சொன்ன மாதிரி, உங்களில் யாரேனும் போய் தொழுகையில் போய் நின்றீங்கன்னா ஷைத்தான் அவங்க கூட வந்துடுவான். அவன் என்ன பண்ணுவான், அந்த கடையை விட்டுட்டு வந்திருக்கே, அந்த வீடை விட்டு வந்திருக்கே, அது இப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களை ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு மறதி ஏற்பட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, விட்டுருவீங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா சரிதா சஹு செஞ்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு என்ன பண்ணுவான், கூடயே ஷைத்தான் இருக்கிறான், பெரும்பாலும் நம்ம கூட தான் இருந்துகிட்டே இருக்கிறான். ஏன்னா ரொம்ப நெருங்கிய நண்பன் ஆகிட்டானே. அதனால் அவன் என்ன பண்ணான், நம்ம அவனை விட்டுட்டும் வர முடியாது, அல்லது அவன் நம்மளை விட மாட்டான், நாம் அவனை விட்டால் கூட அவன் நம்மளை விட மாட்டான், நம்ம கூட இருப்பான். இப்போ என்ன பண்ணுவான், தொழுகையில் இருக்கும்போது குறிப்பாக என்ன பண்ணுவான், சேட்டை பண்ணுவான். என்ன, அங்கே போகணுமே, டைம் ஆயிடுச்சு, கடைக்கு போகணுமே, மாதம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு, இப்படி ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்ட பிறகு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், திடீர்னு என்று சில நேரங்களில் எத்தனை ரக்காத் தொழுதோம் அப்படின்றதில் ஒரு சந்தேகம் வந்துடும். எத்தனை ரக்காத் தொழுதோம், சஜிதாவில் இருக்கும்போது இது 2ஆம் ரக்காத்தில் அத்தியாயத்தில் உட்கார்றதா இல்லை 3ஆம் ரக்காத்துக்கு எந்திரிக்கிறதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். இது 3ஆம் ரக்காத்தா எந்திரிக்கிறதா இல்லை நம்ம என்னது அத்தியாயத்தில் உட்கார்றதா அப்படின்ற மாதிரி டவுட் வந்துடும். அப்போ இந்த டவுட்டு, சந்தேகம் வருவது என்பது 3 நிலைப்பாடுகளில் கொண்டு போகலாம். இதோடு நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் தேவைப்பட்டால் பார்ப்போம். இதோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை நிறைவு செய்வோம். இது 3 நிலைப்பாடுகளில் கொண்டு வரலாம். ஒன்று, இந்த சந்தேகம் யாருக்கு வருதோ, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இந்த சந்தேகம் வரக்கூடியது எப்பயாவது ஒரு முறை தான் வருது, புதுசாக இப்போ தான் வந்திருக்கு, எனக்கு இதுவரை அந்த மாதிரி வந்ததே இல்லை, முதல்ல எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பதில், தொழுகை முறிச்சிருங்க, ஃபஸ்ட்லேருந்து தொழுதுட்டு போங்க, அவ்வளோதான். தொழுகை முறிக்கிறதுனா என்ன, அப்படியே திரும்பிடுங்க, எந்திரிச்சு ஃபஸ்ட்லேருந்து தக்பீர் கட்டி தொழுவுங்க. இது ஒரு நிலைப்பாடு. இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வருது அப்படின்னா. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சந்தேகம் இவர் அடிக்கடி வரக்கூடிய நபர், சந்தேகம் அடிக்கடி வருது, இவர் இந்த மாதிரி ஆள் சில பேர் இருக்கிறாங்க, சில கேஸ், சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அடிக்கடி இந்த சந்தேகம் வரும், 2ஆம் ரக்காத்தான் தெரியல, 3ஆம் ரக்காத்தான் தெரியல, 4ஆம் ரக்காத்தான் தெரியல, 3ஆம் ரக்காத்தான் தெரியல அப்படின்ற சந்தேகம் வரும். அடிக்கடி வரக்கூடிய ஆளாக இருந்தால் அவங்களுக்கு 2 விஷயமாக கொண்டு வரலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த சந்தேகம் வரும் பொழுது அவர்கள் தொழுத தொழுகையில் எது குறைவான எண்ணிக்கையோ அந்த எண்ணிக்கையை கொண்டு வரணும். எது அடிக்கடி வருது, அப்போ என்ன பண்ணோம், அவங்க கவனமாக தொழுவணும் ஒரு விஷயம் அப்படின்றது. சந்தேகம் வரும் பொழுது எத்தனை ரக்காத்து தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி தொழுதோம் அப்படின்றதில் 2 நிலைப்பாடு ஏற்படும். அடிக்கடி வரக்கூடியதில் 2 நிலைப்பாடு ஏற்படும். ஒன்று, அவர்களுக்கே எனக்கே என்னுடைய மைண்ட் சொல்லும், என்னது 2ஆம் ரக்காத் தான் அப்படின்னு சொல்லும், மெஜாரிட்டி ஒன்று கொடுக்கும். 2ஆம் 3ஆம் டவுட் ஏற்படும் பொழுது எனக்கு என்னுடைய அப்படியே இந்த சந்தேகம் வரும் பொழுது எனக்கு எப்பயாவது வருது, அந்த எப்பயாவது வந்ததே என்னன்னு சொன்னால், எப்பயாவது வந்ததுன்னா நீங்கள் விட்டுட்டு போயிரு, அடிக்கடி வருது, அப்படி வரும்பொழுது எனக்கு என்னது, இந்த மாதிரி எனக்கே என்னுடைய மைண்ட் என்ன சொல்லுது, என்னுடைய அறிவு சொல்லுது, இல்லை 2ஆம் ரக்காத் தான், 3ஆம் ரக்காத்லாம் இல்லை, நீ அத்தியாயத்தில் உட்காருன்னு சொல்லும். அப்போ உனக்கு எது மிகுதமாக உன்னுடைய அறிவு எதன் பக்கம் சாய்கிறதோ அதன்படி அமல் செஞ்சுட்டு போயிடும், தொழுவு கூடி போயிடும். ஒருவேளை அது தவறாக இருந்தாலும் அதுவே அந்த சந்தேகம் வருது, அடிக்கடி வருது, என்னால் என்னுடைய அறிவு மிகுதமாக ஒரு விஷயத்தின் பக்கம் உறுதி கொடுக்கல, மெஜாரிட்டி கொடுக்க மாட்டேங்குது, 2ஆம் 3ஆம் 4 அப்படின்னு குழப்பம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதில் எது குறைவான எண்ணிக்கையோ அதன்படி அமல் செய்யணும். எது குறைவான எண்ணிக்கையோ
அதன்படி அமல் செய்யணும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு 3ஆ 4ஆன்னு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 3ன்னு எடுத்துக்கிட்டு அவர் அடுத்தடுத்து உள்ள ஒவ்வொரு ரக்காத்துலையும் அத்தியாயத்தில் உட்காரணும். அடுத்தடுத்து உள்ள ஒவ்வொரு ரக்காத்துலையும் அத்தியாயத்தில் உட்காரணும். உட்காந்துட்டு கடைசி ரக்காத்தில் அத்தியாயத்து முடிஞ்ச பிறகு சலாம் கொடுத்து என்ன பண்ணோம், ஒரு முறை சலாம் கொடுத்து விட்டு சரிதா சஹூ 2 தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அது சலாம் கொடுத்து தொழுகை நிறைவேற்றி கொள்ளணும். இப்போ அடுத்து கேள்வி வரும், அடுத்து கேள்வி உங்களுக்கு வரலாம், எனக்கு தொழுகை முடிச்ச பிறகு தான் இந்த சந்தேகம் வந்துச்சு, விட்டுட்டு போயிருங்க, அவ்வளோதான், அல்லாஹ் ஏற்றுக்குவான்னு போயிருங்க. இல்லை தொழுகை முடிச்ச பிறகு எனக்கு சந்தேகம் வந்துச்சு, எனக்கு உறுதியாக சொல்லுது நான் 3 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் உன்னுடைய அறிவு உறுதியாக சொல்லுதுன்னா ஃபஸ்ட் டைம் தொழுதுட்டு போங்க, அவ்வளோதான். அப்போ தொழுகை முடிஞ்ச பிறகு வந்துருச்சுன்னா அதை பற்றி கவனம் பண்ணவே தேவையில்லை, முடிஞ்சு போச்சு. இல்லை தொழுகை முடிஞ்ச பிறகு வந்தது, அப்படி வந்ததே எனக்கு உறுதியாக சொல்லுது நீ 3 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜமாத்தோடு தொழுதா பின்னாடி இருக்கிறவங்களுக்குமா கொடுத்துருவாங்க, யாராவது இஷாரா பண்ணிடுவாங்க. இப்போ தனியாக தொழும் போது தான் இந்த பிரச்சனை, நான் சலாம் கொடுத்த பிறகு எனக்கு வருதுச்சு, அது மெஜாரிட்டியாக சொல்லுது நீ 3லேயே சலாம் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ நீ என்ன பண்ண ஃபஸ்ட் டைம் தொழுது போயிடும். அப்போ என்னது அல்லது எனக்கு அப்படி ஒரு இதுவும் தெரியல, சந்தேகம் லேசாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் மேலே என்னது நம்பிக்கையை வைத்து அப்போ அல்லாஹ் ஏற்றுக்குவான், என்னுடைய தொழுகையை நான் சரியாக தான் தொழுதுருக்கேன்னு போயிட்டே இருக்க வேண்டாம், அவ்வளோதான். எனவே கண்ணியமானவர்கள், நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இதில் நம்ம விளங்க வேண்டிய மசாலா என்ன, முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அதாவது நீங்கள் ரமலானில் போய் தொழுவு போகிறீங்க, அல்லது பெருநாளில் போய் தொழுவு போகிறீங்க, அல்லது வளமையாகவே 5 நேரம் தொழுவைக்கு போகிறீங்க, அல்லது ஜும்மாவுக்கு மட்டும் போகிறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் இமாமுக்கு ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டு அவர் சஜிதா சஹூ தானே இதுக்கு செய்யணும், நம்ம மறந்து போய் தானே விட்டுட்டோம், பரவாயில்லையேன்னு கண்டினியூ பண்ணி அவர் தொழுதுட்டு இருக்கிறாருன்னா அவரு கூட நீங்கள் தொழுவுங்க. நீங்கள் 2 தடவை ருக்கு செய்கிற மாதிரி அவரை கொண்டு நிர்பந்தப்படுத்தாதீங்க, அவர் செய்ய மாட்டார், அவருக்கு மசாலா தெரியும். நீங்களும் அந்த மாதிரி 2 தடவை ருக்கு செய்ய தேவையில்லை. வித்ர் வாஜிபில் விட்டு கட்டாமல் ருக்கு போயிட்டானே, அப்போ திருப்பி வித்ர் வாஜிபில் நான் எந்திரிச்சு விட்டு கட்டிட்டு திருப்பி ருக்கு போனேன்னா 2 ருக்கு செய்கிறது கூடாது. அப்போ என்ன அது வேறு மாதிரி தவறாக போயிடும். அதனால் அது வாஜிபை விட்டுருக்கிறீங்க, வித்ரு வாஜிபில் விட்டுட்டு கட்டாமல் வாஜிபை விட்டுருக்கிறீங்க, ருக்கு செஞ்சிட்டிங்களா அப்படியே எந்திட்டு திருப்பி விட்டு கட்டலாம் கட்ட தேவையில்லை, அப்படியே சஜிதாவுக்கு போயிருங்க. ஏன்னா தற்குல் வாஜிபை மறந்து போய் தான் விட்டுருக்கிறீங்க. கண்டினியூவாக தொழுதுட்டு சஜிதா சஹூ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தொழுகையில் எந்த விதமான மறதியும் ஏற்படாமல் ஒரே சிந்தனையோடு தொழக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு, மசாயில் என்பது ஒரு முக்கியமான விஷயம். நான் அடிக்கடி மாணவிகள்கிட்ட சொல்வது உண்டு, 100 மசாலான்னு இருந்துச்சு முன்னாடிலாம். இந்த சின்ன ஒரு கேசட் இருக்கும், அதை ஒரு தஃப் அடிச்சுக்கிட்டே பாடி மசாலா சொல்லுவாங்க. இப்போ அவங்கவுங்க எல்லாமே கையில் யூடியூப் இருக்குதே, நம்மள்ட்ட தான் கூகுள் இருக்குதே, சர்ச் பண்ணிக்கலாமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இப்போ நான் சொன்ன விளக்கத்தை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாமளாகவே ஒரு விஷயத்தை விளங்கி கொள்வதை விட அதற்கென்று சொல்லப்படக்கூடிய அந்த மசாலாவை ஆதாரபூர்வமாக, அதாவது ஹதீஸில் உள்ளதை போன்று நாம் விளங்கி அமல் செய்யும் பொழுது தான் அந்த அமல் அங்கீகரிக்கப்பட்டதா ஆகும். அப்படின்றதுனால மற்ற பயான்களுக்கு நம்ம எப்படி ஆதரவு தெரிவிக்கிறோமோ கேட்குறோமோ அதை விட பன்மடங்கு இந்த மசாயில் அரங்கத்திற்கு இதை என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக, குழப்பத்தோடு நீங்கள் ஒரு அமலில் நீங்கள் அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த மசாயில் அரங்கத்தை தமிழ் தாவா டெலிவிஷன் என்னென்னு சொன்னால் ஏற்பாடு செய்திருக்கிறது. மற்ற பயான்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பது போன்று இந்த மசாயில் அரங்கத்திற்கு முழுமையாக உங்களுடைய ஆதரவை தெரிவித்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் இந்த தாவா டெலிவிஷனில் நீங்கள் போடலாம். நீங்கள் இந்த அடுத்த வாரத்தில் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றதையும் சொல்லலாம். எது தேவைப்படுதோ நாம் அது சரியாக இருந்தால், உண்மையில் அது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயமாக இருந்தால் அதை நாம் தெளிவுபடுத்தி போடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இதை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தெளிவை தருவதோடு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எந்த ஒரு அமலையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.